அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் காதல் என்ற தலைப்பில் சில சம்பவங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இப்போ காதல்னா என்ன அப்படின்னு கம்பெனிகிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், கண்ணும் கண்ணும் கலந்து பேசிய பேச்சில் உண்டானது காதல் என்று சொல்லுவார். இதுதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லுவார். இப்போது இடையில ஒரு கவிஞன்கிட்ட கேட்டேன், நவீன கால கவிஞன்கிட்ட போய், ஐயா கம்பன்கிட்ட கேட்டேன். கம்பன் அழகாக சொல்லிட்டார், கண்ணும் கண்ணும் கலந்து பேசிய பேச்சில் உருவானது காதல். கம்பனுடைய வார்த்தை நமக்கு நல்ல அப்படி உச்சி குளிர்ற மாதிரி ஒரு வார்த்தை. நவீன கால ஒரு கவிஞர்கிட்ட போய் கேட்டேன், காதல்னா என்னையா அப்படின்னு கேட்டேன். அந்த கவிஞர் சொன்னார், காதல் ஒரு பொழுதுபோக்கு சாதனம்னு சொல்லிட்டார். அப்பா, ஒரு பெரிய சமட்டியை வச்சு நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. காதலே ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக சினிமாவை தான் சொல்லுவாங்க, நாடகத்தை தான் சொல்லுவாங்க. அப்போது காலங்கள் மாற மாற காதல் கூட இந்த நிலைமைக்கு வந்து விட்டதோ என்று கொஞ்சம் கண்களெல்லாம் கலங்கி போயின. அருமை நேயர்களே, முற்காலத்தில் காதல் எப்படி இருந்துச்சு? யாரனாலும் காதலிக்கலாம், யாரனாலும் காதலிக்கலாம். ஆனால் காதல் செய்தவனை கல்யாணம் செஞ்சு வாழ்ந்தாங்க, இல்லைன்னா உயிரை விட்டாங்க. ரெண்டு பக்கமுமே. அது ஒரு காலம். அதுக்கு பின்னாடி வந்த காலம் எப்படி இருந்தது? ஒருவர் விருப்பப்பட்டு காதலித்தால் சமுதாயமே அவர்களை திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு காலங்கள் மாறியது, பாராட்டக்கூடியது தான். அதுக்கு பிறகு வந்த காலத்தில் என்ன வந்தது? யாரனாலும் காதலிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் காதலித்து விட்டு பிறகு வேற யாரனாலும் கல்யாணம் பண்ணலாம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த காதல். இப்போ காதல் எப்படி இருக்கு? யாரனாலும் காதலிக்கலாம், அவங்கள விட்டுட்டு வேற யாரனாலும் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிய பிறகு கூட அவர்களையும் விட்டு இன்னொருத்தரையும் காதலிக்கலாம், திருமணம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு இன்று சமுதாயம் மாறிவிட்டதே என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் இரத்த கண்ணீர் இந்த சமுதாயத்து நல விரும்பிகளுக்கெல்லாம் வந்துவிட்டது. அருமை நேயர்களே, காதல் என்பது ஒரு முறைதான் வருதல் வேண்டும். அப்படி வருகின்ற காதல் ஜாதியை பார்க்காது, மதத்தை பார்க்காது, இனத்தை பார்க்காது, பொருளாதாரத்தை பார்க்காது, தகுதி பார்க்காது, சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளையும் பார்க்காது. அந்த காதல் உயர்ந்த காதல் தான். நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய மரபுகள் இந்த காதலைத்தான் கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய கலாச்சாரமும் காதல் என்பதற்கு இதுதான் இலக்கணம் என தந்திருக்கிறது. எனவே காதல் செய்வீர், அதில் எந்த மாற்றமும் எதுவுமே கிடையாது. காதலும் ரெண்டு வகைப்படும். முன்பின் தெரியாத ஒருவரை கம்பன் சொன்னதை போல கண்டவுடன் காதல் கொண்டு அவரையே திருமணம் செய்து அல்லது அவளையே திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் சிறப்புடன் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு காதல். காதல் பண்ணிய பிறகும் திருமணம் செய்த பிறகும் காதலோடே வாழுகின்ற காதல் அது. இன்னொரு காதல் எப்படின்னா, முன்பின் பார்த்துருக்கவே மாட்டோம், அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் ஒரு ஆண்மகனையோ அல்லது ஒரு பெண் மகளையோ அறிமுகம் செய்வார்கள். அதன் அடிப்படையில் திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்த பிறகு அவரையே காதல் செய்கிறோம். ஆண்மகனாக இருந்தால் பெண்மகளையும், பெண்மகளாக இருந்தால் அதே ஆண்மகனையும் கல்யாணம் செய்கிறோம். இதை நடைமுறையில் ஈஸியாக சொல்வார்கள். திருமணம் செய்து முடித்த பிறகு மனைவியை காதலிப்பது ஒரு தனி சுகம்தான். இல்லை, திருமணம் செய்வதற்கு முன்னரே அந்த பெண்மணியை காதலித்து விட்டு பின் திருமணம் செய்வதும் ஒரு தனி சுகம்தான். இரண்டிலேயும் தனித்தனி சுகம் இருக்கிறது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான். வாழ்க்கை என்பது திருமணம் செய்து முடித்த பிறகு குழந்தைகளை ஈன்று இந்த சமுதாயத்திற்கு கொடுத்துவிட்டு நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணிய பிறகு மனதில் சின்ன சின்ன துன்பங்கள் வருகிறதே என்பதற்காக அந்த கணவனும் மனைவியும் பிரிந்து செல்கிறார்கள் இல்லையா? அந்த செய்கைப்பாடுதான் இந்த சமுதாயத்தினுடைய பண்பாட்டை மிகவும் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அருமை நேயர்களே, ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் வாழ்வது நமக்காக இல்லை. இளைய சமுதாயமே தெரிந்து கொள்ளுங்கள், நாம் வாழ்வது நமக்காக மட்டும் இல்லை, நம்முடைய வாரிசுகளுக்காகவும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நம் பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்லவனாக உருவாக்க வேண்டுமே என்ற உயர்ந்த கொள்கையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவிக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தூசிகள் போல அவைகளை தூரே எறிந்துவிட்டு குழந்தைகளுக்காக என்றைக்கு வாழ நாம் கற்றுக்கொள்ளுகின்றோமோ அன்றைக்குத்தான் பெற்றோர் என்ற ஒரு பெரிய பதவிக்கு நாம் வருகிறோம் என்பதை உள்ளத்தில்
உயர்வாக எண்ணி அனைத்து ஆணும் பெண்ணும் செயல்பட வேண்டுமென்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.